ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்பம். வெறும் வெல்லமும் அரிசியும் இருந்தால் போதும், இந்த நெய்யப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் அந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ 3 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் கழித்து அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த ரவை அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும், ரவை வெளியில் வந்துடும்ன்ற பயப்பட வேண்டாம். வெறும் தண்ணியை மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவ்வளோ தண்ணியை வடிகட்ட முடியுமோ அவ்வளோ தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இந்த தண்ணியை வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கோங்க. 1 கப்பு வெல்லம் கரெக்டாக எடுத்து அரைச்சிக்கோங்க. இது மண் இல்லாததுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மண் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு வெல்லத்தை லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், கம்மியாக தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி ஊற்றிங்க. இதை நான் டைரெக்டாக வெல்லம் ஆலையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால நான் டைரெக்டாகவே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க அரைச்சி ரெண்டும் சேர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கிட்டு அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இருக்கிற வெல்லத்தில் இருந்த தண்ணியே போதுமானது. அதுக்கப்புறம் முந்திரி 10 எடுத்துக்கோங்க, பாதாம் 10 எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நட்ஸ் கட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கிறேன். நம்ம ஷார்ப்னர் துருவுற மாதிரி துருவினோங்கன்னா இது அந்த கட்டரில் தூள் தூளாக வந்துடும். நான் குட்டி பையனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக பொடிசாக தூள் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வறுத்து நெய்யில் வறுத்து போட்டுக்கினாலும் ஓகே. துருவின முந்திரி பருப்பு பாதாமை 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் எண்ணெயும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து துருவின முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். இந்த துருவுற முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால சீக்கிரமே நெய்யில் வறுத்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்தாவே போதுமானது. லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. உடனே தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக பார்த்து டக்குன்னு எடுத்துருங்க. வறுத்து எடுத்ததை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கெட்டியாக இருந்தால் வேணால் லைட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் ஓகே. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் காய வச்சு மிதமான சூட்டில் இருக்கும்போது ஊற்றுங்க. எண்ணெய் அதிகமாக காய வேணாம். ஒரு கரண்டி எடுத்து நடுவில் ஊற்றுனீங்கன்னா அழகாக மேலே பபுள்ஸ் மாதிரி எழுந்து அதுவே மேலே ஃப்ளோட் ஆகி வரும். நம்ம திருப்பணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே ஃப்ளோட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயை கரண்டியை வச்சு லைட்டாக அது மேலே தூக்கி விடுங்க. நல்லா மேலே எழுந்து அதுக்கப்புறம் அதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா கரண்டி மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.